இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு ரியல் எஸ்டேட் சைட்டு வந்து ஒரு சின்ன இடம் இல்லை, 40 ஃபீட் ரோடு சைட்டுக்குள்ளே 40 ஃபீட் ரோடு இருக்குது. இந்த இடத்துல நம்ம சைட் இங்கே ஒரு 52 பிளாட் இருக்குது. இந்த 52 பிளாட் யார் சேல் பண்ணுறாங்க, எந்த இடத்துல இருக்குது, இதில் இருக்க அம்யூனிட்டிஸ் என்னென்ன, இதோட நியரஸ்ட் அட்ராக்ஷன் என்னென்ன, இதில் பிளாட் வந்து என்னென்ன ஃபேஸிங்ஸில் இருக்குது, எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்டிங்லேருந்து எவ்வளோ ஸ்கொயர் ஃபீட் அதிகபட்சம் இருக்குது, இது எல்லாமே நான் சொல்கிறேன் இந்த வீடியோவில். ஹே கைஸ், வெல்கம் டு தமிழ் ரியல் எஸ்டேட் நியூஸ் சேனல். நான் உங்கள் சுப்ராஜ். நம்ம சேனலில் ரியல் எஸ்டேட் சம்மந்தமாக இப்போதைக்கு சென்னையில் சுற்றி இருக்க நிறைய இடத்த நம்ம வந்து கவர் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இன்றைக்கி நம்ம வந்திருக்க இடம் வந்து மன்னிவாக்கத்துலேருந்து மன்னிவாக்கம் ஜங்ஷன், அங்கேருந்து ஜஸ்ட் முக்கியமான லேண்ட்மார்க் வந்து ரூபி லேண்ட்மார்க். அந்த அப்பார்ட்மெண்ட் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்கும்போது தெரியும். அங்கேருந்து ஜஸ்ட் 750 மீட்டர்ஸில் இந்த இடம் இருக்குது. இந்த இடம் ஓன் பண்ணுறது வந்து ஹைடெக். அவங்க நம்மளை வந்து இன்வைட் பண்ணியிருந்தாங்க, இந்த இடத்த பற்றி ஆடியன்ஸுக்கு சொல்லுங்கள், இந்த மாதிரி ஒரு சூப்பரான இடம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோ இல்லை நீங்கள் குடியேறி வர்றதுக்கோ இடம் வந்து சூப்பராக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து ஆல்ரெடி 2 டேஸ்க்கு முன்னாடி வந்து பார்த்தேன். சூப்பராக இருந்தது. அவங்கள பற்றி அவங்கள்ட்ட எல்லா டீட்டெயிலுமே நாங்கள் கேட்டுட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து என்ன சொல்ல போகிறோம்னா, இந்த சைட்டில் எவ்வளோ பிளாட் இருக்குது அப்படிங்கிறது. இங்கே மொத்தம் எத்தனை பிளாட்ஸ் அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 52 பிளாட்ஸ். இதில் ஃபுல்லாகவே ஆல்மோஸ்ட் 90% ஆஃப் த பிளாட்ஸ் வந்து சோல்ட் அவுட் ஆகிடுச்சு. இதுதான் அவங்களோட ஃபேஸ் 1 ஹைடெக்கோடது. இதெல்லாம் முன்னாடி வந்து ரொம்ப அதிகமான ப்ரைஸில் இருந்துச்சு, 5000. இப்போது உங்களுக்கு ரொம்ப கம்மியான ப்ரைஸில் இங்கேருந்து ஜஸ்ட் முன்னாடி போனீங்கன்னா அங்கே இருக்க ஸ்கொயர் ஃபீட் ஸ்டார்டிங் வந்து 900 ஸ்கொயர் ஃபீட்லேருந்து உங்களுக்கு 1800 வரைக்குமே இருக்குது. அண்ட் ஃபேஸிங் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சவுத் ஃபேஸிங்கும் இருக்குது, உங்களுக்கு இது நார்த் ஃபேஸிங் இருக்குது, கார்னர் பிளாட்ஸ்லாம் இருக்குது. இந்த இடம் வந்து தனியாக இருக்கா இல்லை சிட்டிக்குள்ளே இருக்கா இல்லை பக்கத்தெல்லாம் வீடு கட்டி வர்றாங்களான்னு கேட்டால், இந்த சைட் வந்து ஒரு பெரிய சைட். ஆக்சுவலாக இந்த இடத்துல முக்கியமாக அவங்க ஒரு 52 பிளாட் தான் இப்போ வந்து சேல் பண்ணுறாங்க. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா பின்னாடி இங்கே வீடு கட்டிக்கிட்டு இருக்காங்க, அங்கே ஒரு வீடு கட்டுறாங்க, இங்கே ஒரு வீடு கட்டுறாங்க. இந்த சைட் வந்து ரொம்ப பெரிய சைட். இதுக்கு முன்னாடியே அவங்க வந்து ஆல்ரெடி ஃபேஸ் 1 வந்து அங்கேயே முடிச்சிட்டாங்க. இந்த இடத்துல இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு உங்களுக்கு அப்ரிசியேஷன்லாம் இருக்குமான்னு கேட்டால், முக்கியமாக இங்கே அஜாகிராண்டோட மைரோ இருக்குது, அடுத்து ரூபி லேண்ட்மார்க் இருக்குது, நெஸ்ட் பில்டர்ஸ் வந்து ஒரு பெரிய அப்பார்ட்மெண்ட் ஒன்று வந்து இங்கே வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. ப்ளஸ் உள்ளே வந்து இன்னொரு 1.5 கிலோமீட்டர் போனீங்கன்னா உங்களுக்கு ஆதனூர் வந்துடும். ஆதனூர்லேருந்து இன்னும் கொஞ்சம் தூரம் போனீங்கன்னா உங்களுக்கு கிளாம்பாக்கம் வந்துடும் இந்த சைடு. ஸோ ஆல்ரெடி ஏரியா ரெசிடென்ஷியல் ஏரியாவாக தான் இருக்குது. ஸோ நீங்கள் வந்து பயப்படவே தேவையில்லை. இந்த இடத்துல வாங்குறதுல இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜஸ் வந்து உங்களுக்கு கேட்டட் கம்யூனிட்டியாக இருக்கும், பெரிய கம்யூனிட்டி. நீங்கள் குழந்தைங்களுக்கு ஃப்யூச்சருக்கு பார்க்குறீங்க இல்லை ஒரு நல்ல ஒரு அட்மாஸ்பியர் ஆம்பியன்ஸ் நீங்கள் தரணும்னு நினச்சிங்கன்னா இந்த இடம் சூப்பராக இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்கூல்ஸ் வந்து நிறைய இருக்குது. முக்கிய ஸ்கூல்ஸ் பொறுத்த வரைக்கும் பெரிய ஸ்கூல்ஸ் எல்லாம் கிட்டத்தட்ட ஒரு 7-8 ஸ்கூல் இருக்குங்க. சைட்லேருந்து ஒரு 300 மீட்டர்ஸ்ல ஸ்ரீநிகேதன் ஸ்கூல் இருக்கு, ஆல்வின் இன்டர்நேஷனல் ஸ்கூல் லெஃப்ட் சைடில் இருக்கு, ரவீந்தர் பாரதி குளோபல் ஸ்கூல் இருக்கு, தென் பார்த்தீங்கன்னா வேலம்மாளோட ஸ்கூல் இருக்கு, நாராயண இ டெக்னோ ஸ்கூல் இருக்கு, ரைட் சைடில் கிரெசென்டோட ஸ்கூல் இருக்கு, காசாகிராண்ட் இன்டர்நேஷனல் ஸ்கூல் எல்லாமே இருக்கு. சைட்லேருந்து இந்த சைடு 1 கிலோமீட்டர் சாய் இன்டர்நேஷனல் ஸ்கூல்ஸ் இருக்கு. ஸ்கூல்ஸ் வந்து சஃபிஷியன்டான ஸ்கூல்ஸ் இங்கே இருக்கு. காலேஜஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, டேனிஷ் அக்மட் காலேஜ் இருக்கு, கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, கிரெசென்ட் இன்ஜினியரிங் காலேஜ் இருக்கு, ராசி காலேஜஸ் இருக்கு. இந்த சைட் போனீங்கன்னா ஃபுல்லாகவே காலேஜஸ் தான். டூர் ஸ்டீப்பர் வந்து காலேஜஸ், நிறைய காலேஜஸ். அடுத்து முக்கியமான பாயிண்ட் இதுக்கு பக்கத்தில் அக்சசபிளாக டிரான்ஸ்போர்ட் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து உங்களுக்கு பஸ், லோக்கல் பஸ் ஸ்டாண்ட்னு பார்த்தீங்கன்னா இப்போவே உங்களுக்கு இது மெயின் பஸ் விட்டுட்டாங்க. இங்கே மன்னிவாக்கம் ஜங்ஷன்லேருந்து ரூபி லேண்ட்மார்க்லேருந்து ஆதனூர் கிளாம்பாக்கம், உங்களுக்கு கிளாம்பாக்கத்துலேருந்து ஆதனூர் ரூட் வழியாக தாம்பரத்துக்கு ஒரு பஸ் போகுது. ஓன் டிரான்ஸ்போர்ட் வச்சுருந்தீங்கன்னா ஈஸி அக்சசபிள். உங்களுக்கு ஜிஎஸ்டி ரோடு அண்ட் இங்கிட்ட வந்து ரூபி லேண்ட்மார்க்கோட பேரல் ரோடு வந்து அங்கே ஒன்று இருக்குது, இது படப்பு ஹைவே இருக்குது, இது ரெண்டுக்குள்ளே தான் இருக்குது. அண்ட் ஆம்னி பஸ் ஸ்டாண்ட், முன்னாடி இது கோயம்பேட்டில் இருந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்டை இப்போ இங்கே கொண்டு வந்துட்டாங்க, அவுட்டர் ரிங் ரோடில் தான் இருக்குது. அடுத்து இன்னொரு பாயிண்ட், ரயில்வே ஸ்டேஷன். 2 முக்கியமான ரயில்வே ஸ்டேஷன். லோக்கல் ரயில்வே ஸ்டேஷன் வேணும்னா வண்டலூர் 5 மினிட்ஸ் அவே தான். இங்கே உங்களுக்கு டிராஃபிக் அதிகமாக இருந்தாலுமே 10 நிமிஷம் தான். மெயின் ரயில்வே ஸ்டேஷன் ஜங்ஷன் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தாம்பரம் ரயில்வே ஸ்டேஷன் அடுத்த ஒரு 2 இயர்ஸில் உங்களுக்கு எக்மோர்லேருந்து இங்கே அப்படியே ஷிஃப்ட் பண்ணிவிடுவாங்க. சவுத்துக்கு போகிற எல்லா ட்ரெயினுமே உங்களுக்கு தாம்பரத்துலேருந்து தான் உங்களுக்கு ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ அதுவும் அப்ரிசியேஷன் வேல்யூலாம் செம்மையாக இருக்கும். ஓகே, அடுத்து வந்து இண்டஸ்ட்ரியல் ஏரியா, இந்த ஒர்க்கிங் பீப்புளுக்குலாம் இது எந்த மாதிரி ஃபீஸிபிளாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீராம் கேட்வே, உரகடம், இங்கே இண்டஸ்ட்ரியல் ஏரியாஸ் நிறைய இருக்குது. நான் ஒன்றா சொன்னேன்னா அதுவே இந்த வீடியோ வந்து கிட்டத்தட்ட 1/2 hour இல்லை போயிடும். அடுத்து வந்து உங்களுக்கு ஜோகோ இருக்குது, மெப்ஸ் இங்கேருந்து ரொம்ப கம்மியான டைம் தான். மெட்ரோ, இப்போ இருக்க மெட்ரோ ஏர்போர்ட் வரைக்கும் இருக்குல்ல, அப்ரூவல் ஆயிடுச்சு உங்களுக்கு கிளாம்பாக்கம் வரைக்கும். அனதர் 1 to 2 இயர்ஸில் உங்களுக்கு அதுவும் வந்துடும். ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல் தான் பார்த்தீங்கன்னா இங்கே ஏகப்பட்ட ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது. ஆல்ரெடி இங்கே ஜோகோவில் இந்த
இந்த மாதிரி ஐடி ஏரியா, உங்களுக்கு மஹிந்திரா சிட்டி கூட இங்கேருந்து ரொம்ப பக்கம் தான், அதிகபட்சம் உங்களுக்கு வந்து 25 மினிட்ஸ் தான் வரும். இது எல்லாமே ஓகே. லோன் ஃபெசிலிட்டி எப்படின்னு பார்த்தீங்கன்னா 80% உங்களுக்கு வந்து லோன் அவைல் பண்ணி கொடுத்துருவாங்க. நீங்கள் இந்த இடத்த வாங்கணும்னு நினச்சா மட்டும் போதும். நான் லேண்டு வாங்கிட்டேன், எனக்கு வீடு கட்டி கொடுப்பாங்களான்னு கேட்டால் நீங்கள் எந்த மாதிரி கேட்குறீங்களோ அந்த மாதிரி அவங்களும் வந்து கட்டியும் கொடுப்பாங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த லேண்டு வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த இடத்த நான் லேண்டு வாங்கணும்னு ஆசைப்பட்றேன், நான் என் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட இதை வந்து பார்க்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னா ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி இருக்குது. நீங்கள் ஃப்ரீயாக இருக்கும்போது வீக்கெண்டில் உங்கள் ஃபேமிலியோட வந்தீங்கன்னா ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு எந்த பிளாட் அமையும்னு உங்களுக்கு தோணுதோ அந்த பிளாட் வந்து அப்படியே புக் பண்ணிட்டு நீங்கள் போயிடலாம். ஃப்ரீ கேப் ஃபெசிலிட்டி இருக்குது. ஸோ அதனால் உங்களுக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. இது எல்லாமே பேசியாச்சு, எல்லாமே பார்த்தாச்சு. லாஸ்ட் பாயிண்ட், நான் கால் பண்ணி கேட்கணும்னு நினைக்கிறேன் ஃபோன் நம்பர். இவங்க மீடியேட்டராக இருப்பாங்களா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஹைடெக் ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸோட ஓன் ப்ராப்பர்ட்டி இது. நீங்கள் அவங்களுக்கு கால் பண்ணி கேளுங்க, அவங்க உங்களுக்கு எல்லா ஹெல்ப்பும் பண்ணுவாங்க. வேறு என்னென்ன டவுட்ஸ்லாம் இருக்கோ அவங்கள்ட்ட கேளுங்க. இந்த வீடியோவில் நீங்கள் இந்த மாதிரி பாயிண்ட்லாம் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னு உங்களுக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அதை கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க.